ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன செலிபிரிட்டின்ற ஒரு கொரியன் ட்ராமா தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் பார்த்தரலாம். நம்ம ஹீரோனோட பேரு சியோ. இவ வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா ஆப்புமே வந்துட்டு போன்ல வச்சிருக்க மாட்டா. சுத்தமா அதை பத்தின எந்த ஐடியாவும் கூட இவளுக்கு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சாதாரண பொண்ணுக்கு ஒரு கட்டத்துல 1.3 பில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கிடைக்கிறாங்க. சோ அப்ப இருந்து கொரியாலே டாப் இன்ஃபுளுசர்ஸ்ல இவளும் ஒருத்தியா மாறிடுறா. சோ இந்த மாதிரி சோசியல் மீடியாலே இல்லாத ஒரு பொண்ணு திடீர்னு வந்துட்டு இவ்வளவு பெரிய பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி இவ பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் இவள மாதிரியே மத்த பாப்புலரான இன்ஃபுளுசர்ஸ்க்கும் இவளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இது எல்லாத்தையுமே ரொம்ப த்ரில்லரோட ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு கொஞ்சம் ஸ்பைசியா தான் எல்லா எபிசோட்ஸுமே இருக்கும். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அம்மு வாய்ஸ் ஓவர். என்னோட சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ ஆள் நடமாட்டமே அதிகமா இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கா. சோ அவ கேட்ட ஃபுட்டை வந்து அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஒரு போட்டோ எடுத்து தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து போடுறா. அப்படி போட்டுட்டு இருக்கும் போதே அவ ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கா. நீங்க வந்து ரொம்ப பாப்புலரா இல்லாம ஒரு நார்மலான ஹியூமனா இருக்கும் போது நல்ல விஷயமே சொன்னாலும் இந்த உலகம் வந்துட்டு அதை ஏத்துக்காது. இதே நீங்க ரொம்ப பாப்புலரா ரொம்ப ஃபேமஸா இருந்தீங்கன்னா நீங்க மொக்கையா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட ஏதாவது ஒண்ணு அப்லோட் பண்ணா கூட கண்டிப்பா வந்துட்டு அது ரொம்பவுமே வந்துட்டு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகம் பார்க்கும். அது அவ்வளவு இம்பார்ட்டன்டா நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்துட்டு ஏன்னா அதை போஸ்ட் பண்றது ஒரு செலிபிரிட்டி, அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் இந்த போஸ்ட் எடுத்து போடுற வரைக்கும் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவங்களுமே வந்துட்டு அவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்களே கூட போய் வாங்காம இருப்பாங்க. ஆனா நான் இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரியும் அங்க இருக்கிறதுலாம் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காதுன்ற மாதிரியும் கியூல நின்று வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா செலிபிரிட்டி ஷியோவே வந்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கா. சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு மிகப்பெரிய ரெஸ்டாரண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நின்று அவங்களும் போஸ்ட் எடுத்து போடுறது, தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இவ்வளவு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் யாரு? நான் போட்ட அந்த ஒரு சாதாரண போஸ்ட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். சோ ஒரு சோசியல் மீடியால இருக்க இன்ஃபுளுசருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு இதுல இருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், எப்பவுமே சோசியல் மீடியால இருக்க இன்ஃபுளுசர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் பார்க்காம நம்மள வந்து விலாக் பண்றது, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் பண்றது, தென் வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்றது, காசு செலவு பண்றது மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. காசு சம்பாதிக்கிற மாதிரி எந்த இடத்துலயும் காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ எப்படிதான் அந்த காசு எல்லாம் இவங்களுக்கு வருது, அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப் வந்து ட்ரெண்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாமே வந்துட்டு செலவு பண்ற இடத்துல தான் அவங்க காசை சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க எங்க செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ஸ்பான்சர்ஷிப் இருக்கும். ஈவன் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க போற இடமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்பான்சர்ஷிப் இருக்கு. சோ அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாமே இன்ஃபுளுசர் கிட்ட நீங்க வந்து வீடியோ போடும்போது எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் வந்துட்டு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, உங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணி கொடுப்பாங்க. சோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், சோசியல்ல இன்ஃபுளுசர்ஸா இருக்க எல்லாருமே வந்துட்டு டெய்லி ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ற ஃபுட்டா இருக்கட்டும், அவங்க போற இடமா இருக்கட்டும், எல்லாமே எப்படி எக்ஸ்பென்சிவா இருக்குன்ட்டு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது ஸ்பான்சர்ஸ் தான். சோ இவங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட வந்துட்டு பணம் வாங்கிட்டு தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, சோசியல் இன்ஃபுளுசர்ஸ்னாலே வந்துட்டு சீன் போடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. இது அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க இந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் வந்துட்டு இந்த பிசினஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோனோட வாய்ஸ் ஓவர் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு எம்டி ரூம்ல நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப அகைன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறா. இப்ப என்ன சொல்றானா, சோசியல் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்துட்டு அவங்கள மாதிரி மாறணும்னு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு அது சீக்கிரத்தை தெரிஞ்சுக்கணும்னு தோணுதா? எப்படி சாதாரணமா இருந்த இவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் ஆனாங்கன்னு? இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்ஸை நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு இருட்டு ரூம்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவள் நேரம் கேட்ட வாய்ஸ் ஓவர் எல்லாமே வந்துட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல போனதுதான். இப்ப இவ சொல்றது ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் வந்ததுக்கு அப்புறம் இவ வந்துட்டு நான் எப்படி இந்த செலிபிரிட்டி ஆன அப்படின்ற சீட் கோட வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல போறேன், கேட்கறதுக்கு தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஃபுல்லாவே வந்துட்டு ஹீரோயினோட பிளாஷ்பேக் மட்டும்தான். அதாவது சோசியல் மீடியா பத்தின நாலேஜே இல்லாம சாதாரணமா இருந்த இவ எப்படி வந்து மிகப்பெரிய செலிபிரிட்டியா மாறினான்றதுதான். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு காஸ்மெட்டிக் சென்டர்ல வந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி தான் காமிக்கிறாங்க. கேர்ள்ஸ் யாராவது வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா போய் டோர் டெலிவரி பண்ணிட்டு வருது. டைரக்டாவே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட காமிச்சு வந்து சேல் பண்றது தான் இவளோட வேலை. இவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்கா. இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம், இவளுக்கு நம்ம வந்து நிமின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம்.
இப்ப நிம்மி வந்து நம்ம ஹீரோயின் எப்பவும் போல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூப்பிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, சியா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை பாரு, ஆல்ரெடி வந்துட்டு மினிமமும் ரோலாவும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். இப்ப அந்த கோபத்துல ரோலா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசின பர்சனல் சாட்ஸ் எல்லாம் எடுத்து பப்ளிக்ல வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டிருக்கலாம். இதனால வந்துட்டு இந்த கேம்லின்னு வந்து ஒரு சொசைட்டி இருக்கு, அதுல இருக்க சோசியல் இன்ஃபுளுசஸோட பேரெல்லாம் ரொம்பவுமே வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப இதெல்லாம் டீட்டெயிலா வந்து அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, ஆமா யார் இந்த மினிமம், என்னமோ கேப்ளின் சொசைட்டிங்கிற மினிமமும் ரோலாவும் வந்து சண்டை போடுறாங்கன்ற இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த அளவு தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்ஸ்டா பேஜும் தெரியாது, அதுல இருக்க இன்ஃபுளுசஸும் தெரியாது. இப்ப நிம்மி ரொம்பவுமே பேனிக் ஆயிட்டு, என்னடி சொல்ற, உனக்கு வந்துட்டு மினிமம் தெரியாதா, சரி சொல்லி தொலை, யாருன்னு தெரியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறா. மினிமம் வந்துட்டு ஒரு ஷூ பிராண்டுக்கு வந்துட்டு சிஇஓவா இருக்காங்க, அவங்க பேர்ல மிகப்பெரிய கம்பெனியா இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு பெரிய சோசியல் இன்ஃபுளுசர் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அங்க கட் பண்ணி மினிமம் தான் காமிக்கிறாங்க. அவ ரொம்பவுமே கோவமா இருக்கா. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாள் ஒரு ரீசன், அந்த ரீசனுக்காக தான் இப்போ போனை போட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கா. இவ ஒரு கேப்ளின் சொசைட்டில இருக்கா, அதுல வந்துட்டு இன்னுமே நிறைய சோசியல் இன்ஃபுளுசஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த சொசைட்டில இருக்க மத்த இன்ஃபுளுசஸ் எல்லாமே இவளை விட கொஞ்சம் கம்மியா தான் வந்து ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபாலோவர்ஸ் அதிகமா வச்சிருக்கவங்க தான் அங்க லீடுன்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்குள்ள இருக்க இன்ஃபுளுசஸ்ல ஒருத்தி வந்துட்டு இவளுக்கு ஃப்ரெண்டா இருப்பா. இவளுக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பாளுங்க. சோ அந்த கோவத்துல அந்த ரோலான்றவ என்ன பண்ணிருப்பானா, இவ வந்து மத்த இன்ஃபுளுசஸ் பத்தி எல்லாம் வந்துட்டு தப்பு தப்பா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்திருப்பாள்ல. ஒருத்தி வந்துட்டு என்னோட காலை பிடிச்சதான் மிகப்பெரிய ஆளானா, இன்னொருத்தி வந்துட்டு அந்த மாதிரி ஐட்டம் மாதிரியான பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொருத்தி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னை வந்து அழகா காமிச்சுக்கிறா. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாளுங்க. அதை எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே வந்து பப்ளிக்ல போட்டு விட இப்ப எல்லா இன்ஃபுளுசரோட நேமும் வந்துட்டு ரொம்பவுமே டேமேஜ் ஆயிடுது. இப்ப நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்னால மினிமமோட நேமே வந்துட்டு ரொம்பவுமே ஸ்பாயில் ஆயிடுது. இந்த ரோலாவுக்கு வந்து என்னாச்சுனே தெரியல, தேவையில்லாம வந்துட்டு எதுக்கு பிரைவேட்டா பேசினது எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்ல போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப கேம்லின் சொசைட்டிக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கா. ஏன்னா அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு மினிமம் மேல இப்ப ரொம்பவுமே கோவமா இருப்பாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்கள வேற சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கு. இப்ப கேப்ளின் சொசைட்டியை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க இன்ஃபுளுசஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து வர ஹேட் கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஎம்ஸ் எல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒருத்தி வந்து இப்ப டென்ஷன் ஆகுறா. இப்ப எதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னை விடவா வந்துட்டு நீங்க ஃபாலோவர்ஸ் அதிகமா வச்சிருக்கீங்க, நான் வந்து மினிமம் மேல வந்துட்டு கேஸ் போட போறேன், என்னதான் பிரச்சனைனாலும் எப்படி வந்துட்டு என்னை பத்தி இவ்வளவு கேவலமா வந்துட்டு ரோலா கிட்ட அவ பேசியிருக்கலாம். ரோலா வந்துட்டு இதை பப்ளிக்ல போட்டது எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா வந்து இதை பேசினது அவதானே, என்னோட கோவம் எல்லாமே வந்துட்டு மினிமம் மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவுமே கோவமா கத்துக்கிட்டு இருக்கா. இவ பேர் தான் ஜின்னு. ஆக்சுவலா இங்க இருக்க இன்ஃபுளுசஸ்ல இவ தான் கொஞ்சம் அதிகமா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா. அந்த ஆட்டிடியூட்ல தான் வந்துட்டு இவ்வளவு கத்தி பேசிக்கிட்டு இருப்பா. இங்க இருக்கவங்கள யாருமே வந்துட்டு கையில போன் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஒருத்தி மட்டும் போன் இல்லாம இருக்கால, இவ பேர் தான் யாங். இவ எந்த சோசியல் மீடியா பேஜ்லமே கிடையாது. நம்ம ஹீரோயின் மாதிரி சோசியல் மீடியால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட விருப்பப்பட மாட்டாங்க. இவங்க மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓ அண்ட் வந்துட்டு இப்போ ஒரு இன்ஃபுளுசர் வந்து கத்திக்கிட்டு இருந்தால ஜின், அவளோட அண்ணனா தான் வந்துட்டு இவ மேரேஜ் பண்ணியிருக்கா. அந்த உரிமையில இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இதுக்கெல்லாம் ஏமா வந்துட்டு டென்ஷன் ஆகுற, கொஞ்சம் வந்துட்டு கோவத்தை காம் பண்ணு, நம்ம வந்து இதுக்காகலாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடாது, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க யாங், நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு சோசியல் மீடியால இல்லாதனால இதை பத்தி எதுவுமே தெரியல. சோசியல் மீடியால ஒரு சின்ன விஷயம் தப்பா போனா கூட இதுல எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் தெரியுமா. ஆல்சோ என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க, எனக்கு இப்ப ரொம்பவுமே கோவமா இருக்கு, அந்த மினிமம் நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல நம்ம ஜின்னுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது நம்ம மின் தான். இந்த மாதிரி இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் எதுக்கு வந்துட்டு நம்மளெல்லாம் வந்துட்டு இவ்வளவு டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. வெளியே பீப்புள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பயங்கரமா கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே வந்துட்டு இந்த விஷயம் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே நம்ம மக்கள் சும்மா விட மாட்டாங்க. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, கண்டிப்பா இதை சும்மா விட்டுருவாங்களா என்ன? பரபரப்பா இப்ப கமெண்ட் செக்ஷன் எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த சிச்சுவேஷனை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும் போது இப்ப அதே இடத்துக்கு மினிமம் கிளம்பி வந்துடுறா. என்னை விட்டுட்டு தனியா மீட்டிங் நடத்துறீங்க போல அப்படின்ற மாதிரி வந்து நிக்க. இவளை பத்தி தான் எல்லாரும் வந்துட்டு திட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்துட்டு இவ இப்படியே நேரம் வந்திருக்கா, எவ்வளவு தைரியம் இவளுக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாளுங்க. இப்ப அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. யாரோ வந்துட்டு டோர் டெலிவரி கேட்டிருப்பாங்க போல. சோ அங்க வந்துட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்து கிளம்பும் போது ஹீரோனோட ஃப்ரெண்டு நிமிக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இங்க பாரு, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸை பத்தி பேசுறதுனால நமக்கு வந்துட்டு எந்த காசு பணமும் கிடைக்க போறது இல்லை, நம்ம வேலை பார்த்தா தான் நமக்கு காசு கிடைக்கும்.
ஸோ அதனால போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ஹீரோயின் எங்கே போய்கிட்டு இருக்கானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஜின்னு ஒருத்தியை பார்த்தோம்ல, அவளோட அண்ணனோட ஒய்ஃப் இருக்கா இல்லை யாங், அவளோட வீட்டில் வேலை செய்கிற சர்வன்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கு போயிருக்கா. இப்போ அவங்க கிட்டையும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கா. அவங்க ஏதோ வாங்குற மாதிரிலாம் தெரியல, ஆனால் ஓசியில் எடுத்து பூசிக்கிற மாதிரி தான் நல்லா தெரியுது. இப்போ இவங்க 3 பேர் வந்துட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சு அரட்டை அடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் யாங் வந்துட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்துடுறா. அவ வர சவுண்டு கேட்டு அங்கே இருக்க வேலைக்காரங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ மேடம் இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க, அந்த தைரியத்தில் தானே உன்னை வர சொன்னோம், இப்போ திடீர்னு வந்துட்டாங்களே, தயவுசெய்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடு, டக்கு டக்குன்னு உள்ள போடு, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பதட்டத்தில் ஹீரோயினுமே வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸையும் எடுத்துட்டு அள்ளி உள்ள கொட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி யாங் வந்து உள்ள வந்துடுறா. அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, கேப்ளின் சொசைட்டியில் இருக்க அந்த பிரச்சனை என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க, ஆனால் அவங்க தங்கச்சி தான் வந்து தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தென் அந்த சர்வெண்ட் வேற இப்போ ரொம்பவுமே வந்துட்டு பயத்தில் இருக்கா. ஐயோ உள்ள அவங்க போயிட்டால என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் தான் எட்டி பார்க்குறா. இப்போ அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை, எங்கே போனான்னு தெரியல. இந்த டைமில் நம்ம யாங் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு ஸ்பீக்கரை வந்துட்டு போட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ யாங்கோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா, நீயும் ஏன் வந்துட்டு சோசியல் மீடியா பேஜ் வச்சுக்கூடாது, இப்போ அந்த மாதிரி பேஜ் வச்சிருக்கவங்க தான் ரொம்பவுமே பாப்புலராக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னோட கம்பெனிக்கும் வந்துட்டு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அந்த மாதிரி ஒரு பேஜ் வச்சுக்கிட்டா நான் தான் பாப்புலர் ஆக முடியும், என்னோட கம்பெனி வந்து பாப்புலராக இருக்காது, எனக்கு தேவையில்லாம் நான் பாப்புலராக இருக்கிறது இல்லை, என்னோட கம்பெனி பாப்புலராக இருக்கணும், ஸோ அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பார்த்து பண்ணிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ அந்த வார்ட்ரோப்புக்குள்ளேருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்க்குறா. அங்கே இருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஹீல்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க தங்க நகைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து வந்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சியில் மூழ்கி போகிறா. ஸோ எவ்வளோ பிராண்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அங்கே இருக்க சர்வெண்ட் வந்துட்டு இதான் கரெக்டான டைம், இங்கேருந்து வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளோட காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு தான் போயிருக்கா. அங்கே போய் பார்த்தா அவளோட அம்மா வந்துட்டு ரொம்பவுமே காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுருக்கா. அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாம்மா, உங்களோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ண கொடுக்குறத நீங்கள் ஏன் இப்படி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எப்படி வெக்க பண்ணணும், நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சம் நேரம் போட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் அவள் பேசும்போது வந்துட்டு ஒரு பணக்கார டோன் இருக்கு. அதை பார்த்துட்டு அம்மா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, நம்ம கொஞ்ச நாள் தான் பணக்காரங்களா இருந்தோம், இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பணக்காரியாக தான் இருந்திருப்பா. தென் ஹீரோனோட அப்பாவோட பிஸ்னஸில் ஏற்பட்ட லாஸ்னால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமை மாறி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. இப்போ ஏழையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரீசன்னால தான் அவங்க அம்மாவுக்கு எப்பவுமே வந்துட்டு பணக்காரியாக திரும்ப வாழணுன்ற ஒரு ஆசை வந்துட்டு அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும். இப்போ ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு ரொம்பவுமே பயங்கரமானவங்க, அவங்க ரொம்பவுமே பாப்புலர் ஆனவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சோசியல் மீடியாவில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமை வந்து டவுன்லோட் பண்ணுறா. இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக காமிக்கிறாங்க லைவ் ஸ்ட்ரீமில் பேசிக்கிட்டு இருக்கதை. நீங்கள் பார்த்துங்களா, ஒரு காலத்தில் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுமே வச்சிருக்காத நான் தான் இப்போ 1.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோன்றது வந்து பெருசு கிடையாது, நம்மளோட கோலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே கட் பண்ணி அகைன் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வர, சரி ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிம்மி இருக்கால, அவங்க 2 பேரும் சேர்ந்து மாலுக்கு ஜுவல்லரி வாங்குறதுக்காக போகிறாங்க. யாருக்காக ஜுவல்லரி வாங்க போகிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரு கம்பெனியில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கம்பெனியோட ஓனருக்கு அவங்களோட பாஸ்க்கு தான் வந்துட்டு நகை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ நிம்மி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இங்கே பாரு அங்கே போனதுமே வந்துட்டு பாஸ் தான் நகை எடுத்து வந்திருக்கோன்னு சொல்லிடாத, ஏன்னா நான் நிறைய நகையெல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டு ட்ரையல் பார்த்து தென் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா நம்ம பாஸ்க்காக தான் வாங்க வந்திருக்கோன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினும் சரி சரின்னு சொல்கிறா. ஆனால் அங்கே போன உடனே வந்துட்டு பாஸ்க்கு தான் நகை எடுக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்து வந்துட்டு நிம்மிக்கு வந்துட்டு கொஞ்சம் கோவம் வருது. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு சின்ன ஆசை அதை கூட வந்துட்டு பண்ண விட மாட்டேங்கிறா பாரு அப்படின்ற மாதிரி தான் திட்டிட்டு இருப்பா. இப்போ ஹீரோயின் நகை எடுக்க வந்தா அதே கடைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பற்றி பேசணும்ல, அவளும் வந்திருக்கா. அப்போ கூட வந்துட்டு இன்னொருத்தையும் இருக்கா, வந்துட்டு இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் தான், ஆனால் ரொம்பவுமே வந்துட்டு பாப்புலரானவ கிடையாது, லைக் மின்னுக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி தான். ஸோ வந்துட்டு இன்னைக்கு மின் வந்துட்டு நிறையவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறீங்க, எனக்கு உங்களை பார்த்த பொறாமையா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இன்னைக்கு ரொம்பவுமே கோவமாக இருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி கோவமாக இருக்கும்போது ஷாப்பிங் பண்ணி தான் என்னோட கோவத்தை தணிச்சுப்பேன். இந்த ரோலாவும் மினிமமும் போட்ட சண்டையில் வந்துட்டு என்னோட பேரை வந்து ரொம்பவுமே டேமேஜ் பண்ணி விட்டாளுங்க, எனக்கு அதனால தான் ரொம்ப கோவமாக இருக்கா, அதான் ஷாப்பிங் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் அந்த ப்ரைவேட் சாட்டில் நம்ம மினிமம் வந்து ரோல் ஆக்கிட்ட என்ன சொல்லியிருக்கா தெரியுமா என்னைய பற்றி, நான் வந்து ஏதோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் காலிலே கடந்தேனாமா, ஸோ அவள் பின்னாடி சுற்றி தான் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அவளை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த நகை கடைக்குள்ளே போனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிம்மி வந்து ஹீரோயின் கிட்ட, நீயா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்டா, எனக்கும் நகை போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் நகை போட்டு அதை என்ஜாய் பண்ணுவேன்,
ஃபீல் பண்ணுவேன், அதுக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு வந்துட்டு சீன் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த வாய்ஸ் கேட்டு வந்துட்டு நம்ம மின் வந்து திரும்பி பார்க்குறா. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு மின்னுக்கு வந்துட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே மின் பண்ணிக்கிட்டு இருப்பாள். கோவமாக தான் வந்துட்டு யார் பேசுகிறாங்கன்னு திரும்பி பார்ப்பா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏ சியோ நீயா, நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் மின் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாகவே அடையாளம் தெரியல, ரொம்பவுமே தெரியுதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மின்ன வந்துட்டு ரொம்பவுமே நல்லா தெரிஞ்சிருக்கா. அவகிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு, உங்களுக்கு நேரில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ 4 பேர் ஒரு இடத்துல ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு நிம்மி இருக்காள், அவள் வந்துட்டு நம்ம மின்னோட இன்ஸ்டா பேஜ்லாம் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது செம்ம மாடர்னாக இருக்கு. இப்போ கூட வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எனக்கு இவ்வளோ இப்போ கூட வந்துட்டு ஞாபகமே வரலடி, ஏன்னா இவ வந்துட்டு நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்திருப்பா போல, பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ஃபேஸை சேஞ்ச் பண்ணியிருக்கா, அதனால எனக்கு சுத்தமாக வந்துட்டு ரெகனைஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி இந்த விஷயத்த வெளியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதா, அப்படியே வந்துட்டு அமைதியா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நிமி மின் கூட நின்று வந்து செல்ஃபி எடுத்துக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இவ கூட செல்ஃபி எடுத்து இதை வச்சு என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர் இருக்காள், அவளை வந்துட்டு நம்ம மீனோட அசிஸ்டன்ட்னே சொல்லிக்கலாம் இதுக்கப்புறம். ஸோ அவள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, எந்த மாதிரி டைமில் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் நார்மலாக ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் இவ காலேஜ் போயிட்டா, அது ரொம்பவுமே பாப்புலரான காலேஜ், ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் அந்த காலேஜில் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு போற போகுது. ஏன்னா அந்த காலேஜ்லேருந்து எப்போவோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ராப் அவுட் ஆயிருப்பா. ஏன்னா அந்த மாதிரி டைம்ல தான் வந்துட்டு அவங்க அப்பா வந்து இறந்து போயிருந்திருப்பாரு. சரி ஓகே இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம மின் கேட்க நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல வர்றா, நான் வந்து அந்த காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டான், இப்போ சேல்ஸ்கால தான் இருக்குன்னு சொல்ல வரதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிம்மி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அவள் மிகப்பெரிய டிசைனராக இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு மிகப்பெரிய கம்பெனி வந்துட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம மின்ன நீ சின்ன வயசுலேயே வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய பணக்காரி, இப்போ மட்டும் என்ன சொல்லவா வேணும், கண்டிப்பாக வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரி தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ இதுக்கு மேல இங்க இருந்தா வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம மின் பிடிச்சி வச்சுக்கிட்டு உன்னோட இன்ஸ்டா ஐடி கூட நான் வந்து உனக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என்கிட்ட இன்ஸ்டா ஐடி இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னா. இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு பொண்ணா இன்ஸ்டா பேஜ்ல நீ இல்லையா, நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த டைம் நம்ம நிம்மி யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வேணா என்னோட இன்ஸ்டா ஐடி வாங்கிக்கோங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அந்த மெசேஜை வந்துட்டு நான் ஹீரோயினுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம மின்க்கு வந்துட்டு எனது நான் இவளுக்கு மெசேஜ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல அவங்க கான்வர்சேஷன் முடிஞ்சு போகுது. இப்போ அடுத்த சீன்ல மின் அவளோட வீட்டுக்கு போயிட்டு ஹெவியா வந்து ஒரு கோட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பண்ணி முடிச்சதுமே அவளுக்கு ஸ்வெட் ஆகும்ல, அதை கூட ஒரு போட்டோ எடுத்து ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கும் போது அவளோட ஹஸ்பண்ட் வந்து வரான். கையில வந்து கேக்கும் ஒரு ஜூஸும் கொண்டு வரான். கொண்டு வரும்போது அவனை ஒரு போட்டோ எடுத்து போட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல, இது எவ்வளவு பெரிய வரும் அப்படின்ற மாதிரில ஒரு போஸ்ட் போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலாக மின்னோட ஹஸ்பண்ட் ஒரு கார் கம்பெனியில் வந்துட்டு சிஇஓவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அவளுக்கு அந்த கேக்கை ஊட்டி விட வர, இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வெயிட் போட்டுரும், போய் வெறும் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட, அவ்வளோ பெரிய கார் கம்பெனிக்கு வந்து சிஇஓ இந்த வீட்டில் வேலைக்கார மாதிரி ஓடி போய் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு இருப்பான். இப்போ ஹீரோயின் கிட்ட நிம்மி வந்துட்டு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்காகனா அந்த மின் இருக்கால, அவள் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சிஇஓ வந்துட்டு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி டேரக்டா வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்கா. மின் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளு, அவளே வந்துட்டு நம்மளுக்கு டேரக்டா வந்துட்டு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கா, கண்டிப்பா இதுக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, உனக்கு வேணா மின் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம என்கிட்ட எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இதை கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மா என்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவுமே கோவப்படுறா. அம்மா நீங்க வேணா அடுத்தவங்க ட்ரெஸ் எடுத்து போடுங்க, எனக்கு அதுல துளி கூட விருப்பம் இல்லை, என்னை உங்களை மாதிரி மாத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நிம்மியை அனுப்பி வச்சுட்டு இப்போ அவளோட ரூமுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்டா வந்து ஓபன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் அவளுக்கு முன்ன பத்தின ஒரு ஞாபகம் வருது. அதாவது ஸ்கூல் டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பணக்காரியா தானே இருந்திருப்பா. அந்த டைம்ல அவ யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காஸ்ட்லியான பேக் வந்துட்டு வேணான்னு தூக்கி போட்டிருந்திருப்பா. தூக்கி போட்ட பேக் வந்து மின் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பேக் உனக்கு வேண்டாம் தானே, நான் யூஸ் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கெஞ்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி இருந்த மின் வந்துட்டு இப்ப எப்படி இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆனா, இவ்வளவு பாப்புலர் ஆனா, இவ்வளவு வசதி ஆனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இன்ஸ்டாகிராம் போயிட்டு மின்னோட பேஜை வந்து ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல கேப்லின் சொசைட்டில வந்துட்டு இவ்வளவு மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்துட்டு இன்னும் மாடர்னா இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆனாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஆர்வம் வந்துட்டு இவளுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு இதே மாதிரி ஓடி போகுது. மறுநாள் காலையில் இந்த இன்ஃப்ளூயன்சஸை வந்துட்டு ரொம்பவுமே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா ஒருத்தி பற்றி சொல்லியிருந்திருப்போம்ல ஜின்னு, அவள் தான் உட்காந்துருக்கா. அந்த பக்கம் நிற்கிறது வந்துட்டு அவளோட அண்ணன், அதாவது யாங்கோட ஹஸ்பண்டு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வக்கீலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வக்கீல் கிட்ட வந்து ஜின்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இங்கே பாருங்க இன்ஸ்டாவில் வந்துட்டு என்னோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே குறைஞ்சு போயிட்டாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் அந்த மினிமம் தான், அவள் எப்படி வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு என்னோட ஃபேமஸை வந்துட்டு குறைக்கலாம், அதனால அவளை சும்மாவே விட மாட்டேன், அவளை பிடிச்சி வந்து அவர் 5 வருஷம் ஜெயிலில் போடுங்க, அந்த ரோலாவே விட வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருப்பா.
இருப்பா. இப்ப அந்த வக்கீலுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியல. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் குறைஞ்சதுக்கு சோசியல் மீடியால வந்துட்டு அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் வந்துட்டு 5 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களும் செலிபிரிட்டிஸ், ஸோ அதனால நம்ம கேஸ் போட்டாலும் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ எதையுமே வந்துட்டு காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்ல, இன்னுமே கத்திக்கிட்டு தான் இருக்கா. அப்ப அவளோட அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இங்க பாரு, இதுக்கு மேல வந்துட்டு என்னோட வக்கீல் பார்த்து பாரு, நீ வந்துட்டு டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் சவுண்ட குறை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு யாங் வரா. இப்ப ஜின் வந்து அந்த லாயர் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை பார்த்து, நான் உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு, என்னங்க உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க, உங்க தங்கச்சி தான் வந்துட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா, அவளுக்காக வந்துட்டு லாயரை கூப்பிட்டு அந்த 2 பேர் மேலே கேஸ் போட போறீங்களா என்ன, அவங்க மேல முதல் கேஸ் போட முடியுமா, அது மட்டும் இல்லாம இது கேஸ் போடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அவனுமே வந்துட்டு அவளை காம் பண்றான். இங்க பாருமா, நான் வந்து கேஸ் எல்லாம் போடல, என் தங்கச்சி வந்துட்டு காச்சா பூச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கால, ஸோ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்கேமா, மற்றபடி வந்துட்டு அவங்க 2 பேர் மேலே கேஸ் போடுற ஐடியாலாம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது ஒருத்தனை பாக்குறா. அவனை பார்த்ததுமே அவளோட ஃபேஸே மாறுது. அவங்களுக்குள்ள என்ன விஷயம்லாம் தெளிவா தெரியல. ஆனா அது வந்து நம்ம ஹீரோ, அந்த ஒயிட் கோட் போட்டிருக்கான்ல, அவன் தான் அது. இப்ப பக்கத்துல அந்த ஜின் வந்து நிக்கிறா. அது கிம் தானே, நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட போக, அவர் ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருக்காரு. இப்ப கூப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காம் பண்ணி விடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது, அவனுக்கு இந்த மாதிரி செலிபிரிட்டியா இருந்து சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா வந்துட்டு பிறக்கிறதுலே வந்துட்டு பணக்காரனா தான் பிறந்திருக்கான். இப்போ வரைக்கும் அவன்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. ஸோ அதெல்லாம் அவனுக்கு தேவைப்படல. இப்போ அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. பாட்டுக்கே போக வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹீரோயினா அவங்க அம்மா எப்படியோ மண்டையை கழுவி பாட்டுக்கு கிளம்புறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு விட்டுட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்குமே அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள வந்துட்டு ஐயோ அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலும் ஆகுது. இப்போ அவங்க அம்மா கிட்ட, அம்மா இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சும்மா ரெடி, இது உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லாம நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட ஜீன் இருக்கனால தான் நீ இவ்வளவு அழகா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்துட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. அந்த இடமே வந்துட்டு பல செலிபிரிட்டிஸ் நிறைஞ்சிருக்கனால அங்க இருக்க கேமரா கிளிக்ஸ் மூலமா வந்துட்டு இடமே பளபளப்பா இருக்கு. அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ கழுத்துல கை வைக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். என்ன ஆச்சு, யார்டா நீ, எதுக்குடா பின்னாடி கை வைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க மன்னிச்சிருங்க, தெரியாம வந்துட்டு நான் இன்னொருத்தவங்க நினைச்சு தொட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது தெரியாம தொட்டுட்டியா, நீ வந்துட்டு வேணும்னே தப்பான எண்ணத்துல தான் தொட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் உங்க ஃபோன் நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல நான் உனக்கு உன் மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அவன் கொடுக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ அவன் வந்து ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதுல இருந்தே அவளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, இவன் வந்துட்டு கண்டிப்பா மிகப்பெரிய ஆளா தான் இருக்கணும், அதனால தான் பயப்பட மாட்டேங்கிறான்னு. இப்போ பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ளேயும் போயிடுறா. அந்த மீன் வந்துட்டு அவளை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேப்ளின் சொசைட்டியில் இருக்க மற்ற எல்லாருக்கிட்டமே வந்துட்டு, இது என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் டைமில் நாங்கள் ஒன்றா படித்தோம், அது மட்டும் இல்லாமல் இவ மிகப்பெரிய பணக்காரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, மற்ற யாருமே வந்துட்டு ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனால் இவ படித்த காலேஜோட நேமை சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த காலேஜ்லேயே படித்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம யாங்கும் ஜின்னும் வந்துட்டு சேர்றாங்க. யாங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்த ஒன்றுமே இது அவளோட ட்ரெஸ்ஸுன்றதை நல்லாவே புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் கன்ஃபார்மா தெரியல, வேலை இந்த ட்ரெஸ் வந்துட்டு இவ வாங்கி போட்டதா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விட்டுறா. இப்போ பக்கத்தில் இருக்க ஜின் வந்துட்டு, ஆமா இந்த ட்ரெஸ் நீங்க எங்க வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அவ என்ன சொல்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே கட் பண்ணி மினிமம் தான் காமிக்கிறாங்க. மினிமம் வந்துட்டு என்ட்ரி பாஸ்க்குள்ள வந்துட்டு உள்ள விடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களோட பேர் வந்துட்டு லிஸ்ட்லே இல்லை, அதனால உங்களை உள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை கேட்டு கோவப்பட்ட மினிமம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, டே என்னோட நேமே வந்து பிராண்டு தான், எனக்கு வந்துட்டு லிஸ்ட் தேவையா என்ன, நீ உள்ள விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேம் நான் வந்துட்டு லிஸ்ட்ல இல்லாத பேர்ல இருக்கவங்கள உள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். இதை கேட்டு நம்ம மினிமம்க்கு ரொம்பவுமே ஃபயர் ஆயிடுது. இப்போ அங்கே கட் பண்ணி ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நான் அந்த காலேஜ்லலாம் படிக்கல, இடையில நான் ட்ராப் அவுட் ஆகிட்டேன், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பணக்காரிலாம் கிடையாது, ஒரு சாதாரண சேல்ஸ்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு வந்துட்டு மீனுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கு. இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே இருக்க மற்ற கேர்ள்ஸும் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தைய வந்துட்டு எதுக்கு மீன் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காளுங்க. இப்போ ஆல்ரெடி ஆச்சரியத்தில் இருக்க இதே நேரத்தில் மினிமம் வந்துட்டு உள்ளே வந்து நம்ம மின்ன வந்துட்டு எல்லாரும் முன்னாடியுமே அரைஞ்சிடுறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியத்தில் உறைஞ்சு போய் கிடக்குறாங்க. ஏன்னா வந்து மின் தான் வந்து நம்ம மினிமம் இந்த பார்ட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்கான எல்லா வேலையுமே பார்த்து இருந்திருப்பா. அந்த கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பா. லிஸ்ட்டில் நேம் இல்லாததுக்கு மின் தான் வந்து காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட மினிமம் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, உனக்கு ஞாபகம் இருக்கா சோசியல் மீடியாக்குள்ளே நீ வர்றதுக்கு முன்னாடி என்னோட காலவே பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருந்த, நான் போட்ட பிச்சை தான் உனக்கு இந்த வாழ்க்கை, நீ என்னையவே வந்துட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
மாதிரியா இந்த மாதிரி கத்தி சொல்லிட்டு இன்னும் அதிகப்படியாக வந்துட்டு ரொம்பவுமே அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கா மின்ன பற்றி அந்த இடத்துல வச்சு. இப்போ தான் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கேட்குது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பாப்புலர் ஆகணும், செலிபிரிட்டி ஆகணும்னா ஆல்ரெடி அங்கே செலிபிரிட்டியாக இருக்கவங்களோட காலிலே வந்துட்டு நம்ம நாய் மாதிரி விழுந்து கிடக்கணும், அவங்க காலையே சுற்றி வந்துட்டு இருக்கணும், அப்போ தான் நம்மளும் அந்த இடத்த பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கால அந்த ப்ரெசண்ட்டை தான் காமிக்கிறாங்க. கேப்லின் சொசைட்டியில் இருக்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோனோட லைவ் ஸ்ட்ரீமை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அதில் மின் வந்துட்டு மினிமமோட காலில் வந்துட்டு நாயாக சுற்றி கலந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி வந்து சிஓ இறந்து போயிட்டால, அப்புறம் எப்படி இந்த லைவ் ஸ்ட்ரீமில் பேசிக்கிட்டு இருக்குது, அப்போ யார் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே வந்துட்டு மாற்றி மாற்றி கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரெசென்ட்டாக நம்ம ஹீரோனை வந்து சாகடிச்சிருக்காங்க யாரோ. அவள் வந்துட்டு அந்த காரோட தண்ணியில் மூழ்கி தான் வந்து இறந்து போயிருக்கா. ஸோ இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் இருக்க இவ யாருன்றது தான் இப்போ எல்லாரோட கொஸ்டினாகவும் இருக்கு. இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னா மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. பாய் கைஸ்.